ஹசரத் மாமாவை பற்றிய அனுபவ பரிமாற்றத்தில் நம்மளுக்கு தோணலாம், கொஞ்சம் இது சரியத்துக்கு ஒரு அப்பாற்பட்டதாக பயணிப்பதாக நம்மளுக்கு தோணலாம். இல்லை, இது சரியத்துடைய கருவான ஒரு விஷயத்தை நோக்கித்தான் இது பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கூற்றுப்படி, நீங்கள் ஒரு நபரை ஒரு வழிகாட்டியாக அல்லது ஒரு ரோல் மாடலாக, ஒரு அனுபவசாலி அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் வாழ்வும் முடிவும் சரியாக அமைய பெற்றவரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஒருத்தர் சிறப்பாக வாழ்வார், நான் முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இது ரெண்டுமே ஒருங்கே பெற்றவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை கருப்பொருளாக வச்சு தான் நாம் ஒரு குருவை பற்றியே நாம் இங்கே விவரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நாம் அறிந்த மார்க்க அறிவை கொண்டு இது போன்ற ஒரு ஞானியர்களுடைய விஷயத்தில் நாம் சில எடை போடும் நம்மளுடைய புத்தி. பொதுவாக ஞான விஷயங்கள் கொஞ்சம் அறிவுங்கிறத தாண்டி பேரறிவு சம்மந்தப்பட்டது. அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் மாத்திரமே அந்த யதார்த்தம் புரியும். நம்மளுடைய சாதாரண சிற்றறிவு கொண்டு பார்க்குறப்போ இது முரண்பட்டதாக தோணும். இங்கே இன்னொரு விஷயமும் விளங்கிக்கணும். நம்மளுக்கு மார்க்க விஷயத்தில் இப்போ எதை கொண்டு நம்ம மார்க்க விஷயம் அப்படின்ட்டு மையப்படுத்துகிறோன்னு சொன்னால் ஹதீஸை கொண்டு. அதுலேயும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள் தான் பெரும்பான்மையானதாக இருக்குது. அப்படியேப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னிடத்தில் 2 மூட்டை ஹதீஸுகள் உள்ளது, அதை ஒன்றை மட்டுமே நான் அவிழ்த்து இருக்கிறேன். அதாவது பாதி தான் நம்மளுக்கு தந்திருக்கிறா, ஒன்றை அவிழ்த்தவில்லை என்று சொல்கிறா. அவிழ்த்தா என்ன ஆகுங்கிறதையும் சொல்கிறா. இன்னொன்றை அவிழ்த்தேனையானால் எனது குரல் வலை அறுபட்டு விடும் அப்படிங்கிறா. அந்த குரல் வலையை யார் அறுப்பாண்டாக்கா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நாம தான் இருப்போம். ஏன்னா அவ்வளோ வீரியமானது, கனமானது. அப்போது அது செயல்பாட்டில் இல்லையா அப்படின்ட்டு அடுத்த முரண்பட்ட எண்ணம் நம்மளுக்கு கூடவே பயணிக்கும். அதுவும் செயல்பாட்டில் தான் இருக்குது. அது குரு சிஷ்ய பரம்பரையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது உதாரணத்துக்கு சொல்லணுண்டா, சாதிலி இமாம் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மார்க்க அறிஞர்களும் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது இவங்க பயன் பண்ணும்போது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே வராங்க. அதாவது ஒரு ஹதீஸு ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு அந்த சொல்லிக்கிட்டே வரும்போது அத்தனை பேரும் பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஹதீஸு தான், ஆனால் நாம் அறிந்த கித்தாபுகளில் இது இல்லை அப்படின்ட்டு எல்லாம் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது பயான் முடிஞ்ச பிறகு அதில் ஒரு சிலர் அணுகியும் கேட்குறாங்க, நீங்கள் சொன்னது ஹதீஸாகத்தான் இருக்குது, ஆனால் எங்களுடைய கித்தாபுகளில் இல்லை அப்படிங்கிறப்போ அப்போது சாதிலி இமாம் சொல்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு நான் சொன்னது இப்படின்னு கையை கட்டுறா. பக்கத்தில் உட்காந்து ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட்டு தான் இங்கே நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டாக்கா பக்கத்தில் உட்காந்து சொன்னாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபாதியும் ஹயாத்தாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பொது வெளியில் நம்மளுக்கு
எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரமே நம்மளுக்கு அதை நம்மளுடைய புழக்கத்துக்கு தந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கலாம். ஏன்னா தர்பார்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. தர்காக்களில் நிறைய இந்த செஹருடைய பொருள்கள் வெளியில் உழுவுறதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருந்த காலம் இருக்குது. ஆனால் தற்சமயம் அப்படி நடக்கிறது இல்லை. இது என்ன காரணம்? ஏன் இந்த விஷயம் மறைக்கப்பட்டதா ஆகிடுச்சு, மறைவில் நடக்குது, கைபாக்கப்பட்டுருச்சுன்னாக்கா, நம்ம மனித மனங்களுடைய ஊனங்கள் இப்போ அதிகமாகிடுச்சு. எதையுமே ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அதுலேயும் குறிப்பாக நல்லது ரொம்ப படாத பாடுபடுது. அதுலேயும் ரொம்ப விசேஷமானதுண்டா சொல்லவே வேணாம், ரொம்ப கடுமையாக பாடுபடுது. அப்போது இது நிறைய குறை மதிப்பீடுகள் காணக்கூடிய ஊன உள்ளங்கள் அதிகமாகுங்கிறதுனாலே என்னமோ எஜமானர்களே இதை குறைச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போ இன்னொரு விஷயத்தையும் விளங்கணும். அப்போது நம்ம இந்த மாதிரி ஞான விஷயங்களையும் ரொம்ப சிரமப்பட்டு தேடி பெறக்கூடியதாக இருக்குது. அப்போது பெரும்பான்மையான ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிச்சது. அப்போ அவங்களே இந்த மாதிரி சொல்கிறாங்க, பாதியைத்தான் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், மீதியை நான் தரலை. தந்தா அது நம்மளுக்கு ஒத்துக்கிடாதுங்கிறாங்க. அதனால தான் அதை கைபாக்கிட்டேன், அதை நான் உங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஹசரத் மாமா மாத்திரம் இல்லை, குணங்குடி அப்பா, இந்த மாதிரி ஞானியர்களை நாம் நம்மளுடைய குறை மதிப்பீடோட குறைமதியோடு நாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரியானவங்க மாதிரி கூட தோணலாம். ஆனால் இதை குறிப்பிடும்போது நம்ம எந்த ஒரு சனதம் வாங்காத ஆள், நம்ம எந்த ஒரு குறைஞ்சபட்ச மார்க்க அறிவு, ஒரு 7 வருஷம் ஓதுன ஒரு சனது கூட நாம் வாங்காத ஆளாக இருப்போம். ஆனால் இந்த 2 பேருமே முறையாக ஓதுனவங்க. குணங்குடி அப்பா கீழக்கரையில் பட்டம் வாங்கினவங்க, ஹசரத் மாமா பாக்கவிங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்முடைய நிறைமதியோடு பார்த்தா இவங்களுடைய நிறைவான விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும்.